Good morning, students. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஆக்ஸ் ஆஃப் த ஃபாலோவர் பாசஸ் த்ரூ த ஆக்ஸ் ஆஃப் த கேம்ப் ஷாப் அந்த கேஸுக்கு கேம்ப் ப்ரொஃபைல் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுலேயே செகண்ட் கேஸ் ஒன்று இருக்குது. ஆக்ஸ் ஆஃப் த ஃபாலோவர் இஸ் ஆப்செட் பை 20 mm ஃப்ரம் தி ஆக்ஸ் ஆஃப் த கேம்ப் ஷாப். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் எப்படி நம்ம கேம்ப் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் போத் கேஸுக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரா பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணது தான், அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் தான். எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு 180 mm. ஸோ 360 டிகிரி 180 mm கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஸோ 60 டிகிரி அவுட் ஸ்ட்ரோக் 30 mm, 30 டிகிரி டெவல் 15 mm, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் 60 டிகிரி 30 mm அண்ட் ரிமைனிங் டெவல் 210 டிகிரி 105 mm. ஹைட் வந்துட்டு ஸ்ட்ரோக். ஓகேவா? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு கேம்ப் ப்ரொஃபைல் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேம்ப் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம பேஸ் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ பேஸ் சர்க்கிள் அதோட ரேடியஸ் மினிமம் ரேடியஸ் ஆஃப் த கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினில் வந்துட்டு மினிமம் ரேடியஸ் ஆஃப் த கேம்ப் 50 mm. நெக்ஸ்ட்டு ஆப்செட் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ஆப்செட் சர்க்கிளோடைய ரேடியஸ் அப்செட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் அப்செட் 20 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்செட் சர்க்கிள் ரேடியஸ் 20 mm. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்செட் சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். ஸோ அந்த டேஞ்சன்ட் தான் ஆக்சிஸ். ஸோ அதில் தான் ஃபாலோவர் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்னா கேமோடைய ஆக்சிஸும் ஃபாலோவரோட ஆக்சிஸும் அப்செட் ஆகிருக்கு, 20 mm அப்செட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அவுட் ஸ்ட்ரோக் மார்க் பண்ணுங்கள், 60 டிகிரி மார்க் பண்ணுங்கள். ஸோ அவுட் ஸ்ட்ரோக் 60 டிகிரி, லெவல் 30 டிகிரி, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் 60 டிகிரி. ஸோ இதை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ இந்த அவுட் ஸ்ட்ரோக் அண்ட் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் அதை வந்துட்டு ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணணும். ஒரு பார்ட்ஸும் 10 டிகிரி. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஸ் சர்க்கிளில் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு நேம் 0 to 6, 0' to 6'. நெக்ஸ்ட் ஸ்டெப் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த 0 பாயிண்ட்டுக்கும் அப்செட் சர்க்கிளுக்கும் டேஞ்சன்ட் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி 1 2 3 up to 6, 0' to 6' எல்லாத்துக்கும் அப்செட் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் 1க்கும் ஆப்செட் சர்க்கிளுக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராமில் 0 அந்த பாயிண்டில் தான் ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு 1b இந்த ஸ்கேலார் காம்பஸில் மார்க் பண்ணிக்கிங்க. 1லேருந்து ஆர் கிடச்சிங்கன்னா உங்களுக்கு பி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 2c அதை காம்பஸ் ஆர் ஸ்கேலில் மார்க் பண்ணிவிட்டு 2லேருந்து ஆர் கிடச்சிங்கன்னா சி பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் கொடுங்க. ABCDFGHIJKLM and N. ஸோ ஃபைனலாக இந்த எல்லா பாயிண்ட்டையும் ஃப்ரீ ஹேண்டில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேம்ப் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? தேங்க்யூ.